நான் ஏன் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போக போறேன்? அத்தை, நீங்க யாரையும் உங்க கூட கூட்டிட்டு போலனா தனியா எப்படி போவீங்க? சொன்னேன்னா நாம போறோம்னு. இல்ல நான் போக விரும்புறேன்னு சொன்னேனா? அத்தை, இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் நாம உங்க ஊருக்கு போவோம். 2 நாளுக்கு அப்புறமா? ஒண்ணும் இல்ல அத்தை, நாங்க உங்க கூட ஊருக்கு வருவோம்னு தான் சொன்னேன். நீங்க உங்க மருமகளுங்களை உங்க ஊரை சுத்தி காட்ட கூட்டிட்டு போவீங்க. அப்புறம் நீங்களும் வெளியே எங்கேயும் போறதில்ல. பெத்தவங்களை நினைக்கும் போது உங்க இதயம் துடிக்கலையா? அப்புறம் நீங்க அங்க போனா உங்க பழைய நினைவெல்லாம் திரும்ப வராத்த. உங்களுக்கும் நல்லா இருக்கும். ப்ளீஸ் வாங்க அத்தை, ப்ளீஸ். சரி போதும், எனக்கு இப்ப தூக்கம் வருது. தூக்கத்தினால கண்ணு சொருக்குது, என்ன தூங்க விடு. அப்படின்னா நாம நாளைக்கே உங்க ஊருக்கு போறோமா? நான் நாளைக்கு 3 அக்காங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். வீட்டு வேலையில இருந்து வெளியே வந்து உலகத்தை பாக்குற வாய்ப்பு எங்க கிடைக்க போகுது? இப்ப நீங்க கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விட அனுமதி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அத்தை. எங்க அம்மாவையே பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு மூச்சு முட்டும். மத்தவங்கள நம்பி வாழ்ந்தா இப்படிதான் ஆகும். ஆனா உங்க நிலைமை அப்படி இல்லையா அத்தை? நீங்க ஏன் என்னோட அம்மா மாதிரி உங்க வாழ்க்கைய கழிக்கணும்? அம்மாவுக்கு வேற வழி இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையா அத்தை? நீங்க தான் இந்த வீட்டு மகாராணி. உங்க பேச்சை யாரு தட்ட முடியும்? இப்ப வர இந்த வீட்டை பாத்துக்கிறேன், அதான் என் பேச்ச கேக்குறாங்க. அத்தை, அது நீங்க தானே பாத்துக்கிறீங்க. ஆனா ஒரு நாள் லீவு உங்களுக்கும் தேவைதான் அத்தை. காது கிட்ட வந்து அறுக்காத, போதும் நிறுத்து. ராத்திரி ரொம்ப நேரமாச்சு, என்ன தூங்க விடு. தூக்கத்துக்காக என் கண்ணு சொருகுது. நான் மெதுவா உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அத்தா. உங்க பசங்க சரியாதான் சொல்றாங்க. நீங்க பலாப்பழம் மாதிரி வெளியில முள்ளு, உள்ள மென்மையா இருக்கிறீங்க. உங்களை கண்டிப்பா உங்க பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். உங்க சின்ன வயசை பார்க்கணும். இந்த வீட்டு மருமகளா வந்திருக்கிறேன். அதனால இனி இந்த வீட்டோட நிலைமைய மாத்துவேன். இல்லன்னா என் பேரு அஹானா இல்ல. ஒன்று சொல்லவா அஹானா, எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ சந்தோஷம் இவர் கூட இருந்தது இல்லை. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியுமா அக்கா, ஏன் புருஷனுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவருக்கு தெரிஞ்சா என்ன செய்வாருன்னு தெரியல. வாசல்லே நின்னு என்ன தடுக்கிறதுக்காக ஏதோ மைஷாசுர் மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க போறாரு. அட அக்கா, இவளும் துர்கா தேவிதா. எந்த மைஷாசுரனோட தந்திரமும் இவகிட்ட பலிக்காது. எப்படியும் இவதான் நம்மளை கூட்டிட்டு போறா, அதனால எல்லாத்தையும் இவளே காத்துப்பான்னு தோணுது. நிச்சயமா போவா அக்கா. நம்ம 4 பேரும் சேர்ந்து அத்தைய கூட்டிட்டு போவோம். ஆனா நான் ஒண்ணு சொல்லவாக்கா, மிஸ்டி மிட்டாய் சப்சப் 3 பேரும் வரணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்கக்கா. நம்ம அவங்களையும் கூட்டிட்டு போக முடிஞ்சா? உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? அவங்கள எப்படி நம்ம கூட கூட்டிட்டு போக முடியும்? கண்டிப்பா முடியாது. இப்ப என்னாச்சுக்கா? பாரு அஹானா, நீ இந்த வீட்டு பொண்ணுங்களை ரொம்ப தலைமையில தூக்கி வச்சு ஆடுற. நல்லதுதான், நான் அவங்கள தலைமையில ஏறதா விட்டேன், மரம் ஏற விடல. இப்ப நம்ம இந்த பூரிங்களை பொரிச்சிட்டு இருக்கோமே, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரவா ஹல்வாவும் செய்றோமே, இதோட வாசனை அவங்க மூக்குக்கு போன உடனே ஓடோடி வருவாங்க. நீ வேணா இப்ப பாரு. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தானே சமைக்கிறோக்கா. என்கிட்ட இருந்த பணத்தை வச்சுதான் இதையெல்லாம் வாங்கணும். இதுக்காக யாராவது கோவப்பட்டா படட்டும். காலங்காத்தாலேயே வீடு முழுக்க நெய் மணம் வீசுதே, என்ன நடக்குது இங்க? அண்ணி கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நான் இப்பதான் ரூம்ல இருந்து வர்றேன், எனக்கு எப்படி தெரியும்? ஆமா அண்ணி, இவ்வளவு அழகா கிளம்பி வந்திருக்கீங்க. எங்கயாவது வெளியே போறீங்களா? போறேன். சொல்லாம கொள்ளாம நீங்க எங்க போறீங்க? அக்கா, நீங்க அண்ணி, நீங்க தனியா எங்கேயும் போகாதீங்க. கோயிலுக்கு தானே போறீங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இல்ல கொழுந்தனாரே, கூட வர தேவை இல்ல. நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன். மத்தவங்க கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? நாம எதுவுமே சொல்ல வேணாம். அதாவது பெரியது என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இவளும் எதுவும் சொல்லலைன்னா நாமளும் வாயை திறக்க வேண்டாம். ஓகே.
அப்படி எங்க போறீங்கன்னு எங்க கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு எந்த சட்டத்துல இருக்கு டாக்குரணி? நான் உங்ககிட்ட ஏதாவது கேக்குறேனா? இல்லையே, நான் என் வேலையா போறேன். உங்க உடம்பு இன்னும் முழுசா சரியாகல, அதான் அவ அப்படி சொல்றா. நீங்க சொல்லுங்க எங்க போகணும், நானே கொண்டு போய் விடுறேன். தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு கொழுந்தனாரே. இல்ல அண்ணி, நான் உங்களை தனியா விடமாட்டேன்னு சொல்றேன்ல, அவ்வளவுதான். இதோ சாவி எடுக்கிறேன், சொல்லுங்க எங்க போகணும். நிஜமாவே கூட வர வேண்டிய அவசியம் இல்ல கொழுந்தனாரே, நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் நான் ஒன்னும் தனியா போல, வீட்டு மருமகளுங்களை கூட்டிட்டு தான் போறேன். வீட்டு மருமகளுங்களா? வீட்டு மருமகளுங்களும் வராங்களா? அப்ப அவங்கள கூட்டிட்டு போறீங்க, ஆனா எங்களை கூட்டிட்டு போகல. அண்ணி, மருமகளுங்க எதுக்கு உங்க கூட வராங்க? எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் எதிர்பார்க்காதீங்க டாக்குரணி. என் மருமகளுங்களை கூட்டிட்டு போறது என்னோட இஷ்டம். எல்லாமே புரியுது அண்ணி. அந்த சின்ன மருமக உங்க தலைமையில ஏறி உட்காந்துட்டா அவளோட கைவரிசை உங்ககிட்டே பழிச்சிருச்சு போல. நிறுத்துங்க டாக்குரணி, பேச்சு கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. அவ்வளவு சீக்கிரம் என்ன யாரும் ஆட்டி படிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். இந்த வீடு என்னோடது, இது வீடு. நான் எப்ப வேணா இங்க வருவேன் போவேன். இந்த வீட்டுல இருக்க யார வேணா என் கூட கூட்டிட்டு போவேன். உங்களுக்கு இதுல ஏதாவது வருத்தம் இருந்தா உங்க மருமகள் அனுப்பாதீங்க, கூட அனுப்பாதீங்க. சொல்ல போனா அவளால போகவும் முடியாது. போல்ட்டு கோவிச்சுப்பான், அவன் போக விட மாட்டான். பாரு பாரு, நான் போறேன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு எப்படி முகம் மாறிடுச்சுன்னு. நான் ஒரு ஆடு மாடு மாதிரி இங்கேயே அடைஞ்சு கிடக்கணும், இந்த 4 சுவத்துக்குள்ள முடங்கிக்கணும், நான் முடங்கிக்கணும். அமைதியா இருங்க ப்ளீஸ், டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்களே கூட்டிட்டு போவாங்க. அவங்கள யாரால தடுத்து நிறுத்த முடியும்? நீங்களே சொல்லுங்க. போல்ட்டு கிட்ட நான் பேசிக்கிறேன், அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. இப்ப மருமகளே கூட்டிட்டு போறாங்க, ஆனா எங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லா நேரம்டா சாமி. நான் ரூப் நாராயணபூர் போறேன். யாருக்காவது பிரச்சனையா? ரூப் நாராயண்பூர்? அங்கதானே உங்க பிறந்த வீடு இருக்கு. பிறந்த வீடுதான், அங்கதான் போறேன். அடா அண்ணி, இப்ப எதுக்கு அங்க போறீங்க? அட ரொம்ப வருஷமா நீங்க அவங்க கூட பேசுறதே இல்லையே. அவங்களும் உங்களை பத்தி விசாரிக்க வர்றதே இல்ல. அப்புறம் நீங்களும் அங்க எப்பவும் போறது இல்லையே. அப்புறம் எப்படி திடீர்னு அங்க போக தோணுச்சு? நான் என்னோட பரம்பரை சொத்துல பங்கு கேட்க போறேன்னு வச்சுக்கோங்க. அப்படியா? இப்பதான் புரியுது. அண்ணி, நீங்க தனியா போனீங்கன்னா அவங்க உங்களை தொந்தரவு செய்யலாம், சண்டை கூட போடலாம். அப்பனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அண்ணாவை கூட கூட்டிட்டு போங்க. அண்ணி, நானும் வரவங்க கூட. உங்க சொத்துல பங்கு கேளுங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அது உங்க பரம்பரை சொத்து, ஆனா நீங்க தான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அண்ணி, ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, திடீர்னு உங்க மனசை மாத்துனது யாரு? அட அண்ணா, வேற யாரு மாத்திருப்பா? இவங்களோட செல்ல மருமகத்தா இத செஞ்சிருப்பா. கவதா சொல்லியிருப்பா. அடா அக்கா, உங்க சின்ன மருமக ரொம்ப கில்லாடி இல்ல. அதாவது எங்களால செய்ய முடியாத வேலைய அவ செஞ்சு காட்டிட்டா. விடு சின்ன வேலையே, இதெல்லாம் வீண் பேச்சு. மருமகளுங்களே, கிச்சன்ல என்ன நடக்குது? எல்லாம் முடிஞ்சதா இல்லையா? அத்தை, எல்லாம் முடிஞ்சது. என்ன இவ்வளோ நெய் வாசனை வருது? அப்படி என்ன சமைக்கிறீங்க? பிஷிமா, நெய்யில பூரி சுட்டா நெய் வாசனை வராம வேற என்ன வரும்? நாங்க எல்லாம் வெளியே போறோம்ல, அதான் இன்னைக்கு பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, அப்புறம் ரவா அல்வா செஞ்சோம். இதெல்லாம் செஞ்சிருக்கோம், அந்த வாசம் தான் வருது. உங்களுக்காகவும் வச்சுட்டு தான் போறோம். என்ன அண்ணி, நம்ம வீட்டுல இப்ப இப்படியா காசை கரியாக்குவாங்க? இவங்க இப்படியா குடும்பத்தை நடத்துவாங்க? அடு, இவ்வளவு செலவு பண்ணா என்ன அவசியம்? இந்த வீட்டுக்கு இவ்வளவு நெய்ய யார் கொண்டு வந்தது? யார் இவ்வளவு படத்தை வீணடிச்சது? சொல்லுங்க மாமி. இன்னைக்கு நாம பிக்னிக் போறோம்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்களும் அக்காவும் இத்தனை வருஷம் கழிச்சு வெளியே போறீங்க. அதான் இதையெல்லாம் செஞ்சோம். அதுவும் இல்லாம அத்தை,
இதையெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் பணம் கிடைச்சதில்ல, அதையெல்லாம் வச்சுதா இதெல்லாம் வாங்கினோம். கிச்சன்ல எப்போ இருக்கிற எந்த ஒரு பொருளையும் நாங்க தொடவே இல்லை. அட பணம் யாரோடதா இருந்தா என்ன, இப்படித்தான் வீணாக்குவாங்களா? பூரி சுட வேண்டிய அவசியம் என்ன? சப்பாத்தி சுட முடியாதா? இவ்வளவு பணத்தையும் வீணாக்கி வச்சிருக்கீங்களே. ராஜா வீட்டு பொண்ணுல காசை அள்ளிதான் பேசுவா. அந்த ராஜா வீட்டு அம்மா மத்தவங்க வீட்டுல சமைச்சுதா தம் வைத்த வளர்க்குறாங்க. அட வெக்கமே இல்ல. ஒரு நிமிஷம் சின்னத்த. எங்க அம்மா ஒன்றும் சின்ன வயசுல இருந்தே மத்தவங்க வீட்டுல சமைச்சு பிழைக்கல. எங்களுக்கும் ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு. நான் ஏன் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. உங்களுக்கு அவங்கள பத்தி ஒன்றும் தெரியாது, அதனால எதுவும் பேசாதீங்க. ஏன் அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருந்ததில்லை. இப்ப ஏன் அம்மா யாருக்காவது சமைச்சு தன் வயித்தை வளர்க்குறாங்கன்னா அதுல என்ன பாவம் இருக்குது? சமைக்கிறது நேர்மையான அப்புறம் சுயமரியாதையான வேலை. சமைக்கிறவங்களுக்கு என்ன அவங்களுக்கு சாப்பிட ஆசை இருக்காதா? இப்ப நாங்க இவ்வளோ டிஷ்ஷா கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் உங்களுக்காகத்தான் நாங்க செஞ்சோம். நீங்க சாப்பிட மாட்டீங்களா? கொட்டிடுவீங்களா? அத்தை அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? நான் ஏன் பிறந்த வீட்டுக்கு போகும்போது கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்ல. நம்ம 5 பேரும் முதல் முறையா ஒன்னா சேர்ந்து போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, நீங்க சொல்றது சரிதா. பாருங்களேன், இந்த டெம்போல வழக்கமான சீட் எதுவும் இல்ல. இருந்தாலும் இப்படி உட்கார்ந்து போறது எவ்வளவு நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களால அமைதியா இருக்க முடியாதா? சொல்லுங்க, ஆசைப்பட்டு இந்த டெம்போவை எடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப இதுக்கு பெட்ரோல் அப்புறம் டிரைவர் செலவு எவ்வளவு? அத்தை, அதிகமாலாம் செலவாகல, கம்மிதான். அட கம்மினா எவ்வளவு கம்மி? இது ஒரு போய் வர எல்லாம் சேர்த்து 1000 ரூபாய். ஐயோ அம்மா, 1000? அட என்ன நடந்துச்சு? என்னாச்சு? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல தம்பி, நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம். என்னங்க இது ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இப்படி கத்துறீங்களே? இதயமே நின்னு போச்சு. இப்படி பண்ணாதீங்க, அப்புறம் நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆயிட போகுது. என்ன சொல்றீங்க நீங்க? எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகல, எதுவும் ஆகாது. இவ்ளோ பேர் இருக்கோம்ல, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். போங்க, வண்டியை ஓட்டுங்க. சின்ன மருமகளே, இவ்வளவு செலவு பண்ண? எங்க அதிகமா செலவு பண்ணோம்? நம்ம 4 பேரும் சேர்ந்து பஸ்லயோ இல்ல ஆட்டோலயோ போயிருந்தா கூட இவ்வளவு செலவாகி இருக்கும். எனக்கு கணக்கு கத்து கொடுக்காது, புரியுதா? அப்ப ஒருத்தர் பஸ்ல போனா எவ்வளவு ஆகும்னு இப்ப சொல்லு. அது அத்தை, பஸ்ல போனா ஒரு 50 ரூபாய் ஆகும். ஒருத்தருக்கா? அப்ப 5 பேருக்கு 250. இப்ப நம்ம 2 மடங்கு கொடுக்குறோம். உனக்கு புரியுதா? ஊர்ல எந்த பண காய்க்கிற மரமா இருக்கு, அதை பறிக்கவா போறோம்? மாமி, நாம என்ன தினமும் வெளியவா போறோம்? இன்னைக்கு ப்ளீஸ் திட்டாதீங்க அத்தை. அதுவும் இல்லாம பாருங்களேன், நாம எல்லாரும் எப்படி சிரிச்சு பேசிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பஸ்ல சாத்தியம் இல்லதானே? அப்படிதானே? ஏதாவது சாப்பிடுறீங்களா? கண்டிப்பா. ரொம்ப நேரமா பசிக்குது. பசியில வயிறு காஞ்சு போயிருச்சு. காஞ்சா காயட்டு விடு. காஞ்சு தானாவே அடங்கிரும். இல்ல பெரியம்மா, சந்தோஷத்துல யாரும் ஒன்னும் சாப்பிடல, வெறும் வயித்துல வந்துட்டோம். அதனாலதான் சொன்னேன். குழந்தைங்க இருந்திருந்தா நிறைய சேட்டை செஞ்சிருப்பாங்க. அது ஆனா அத்தை தான் வேணாம்னு சொல்லிட்டாங்களே. அவங்க சொல்றதையும் கேட்கணும்ல. எப்படியும் குழந்தைகளுக்கு எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் முடிஞ்சதும் அவங்கள எங்கேயாவது கூட்டிட்டு போவோம். பெரியத்த, உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது இல்லையா? இப்படி தனியா போறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதே இல்லை. எப்ப போனாலும் நம்ம ஏதாவது வேலையாத்தான் போவோம். அர்ஜுனோட அப்பா கிட்ட சொல்லுவேன், அவர் எப்போ எங்களை நடக்க வச்சேதான் கூட்டிட்டு போவாரு. பஸ் காசை சேமிக்க 1-2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறங்கிடுவாரு. கொஞ்சம் கூட இரக்கமே வராது. செருப்பெல்லாம் தேஞ்சு போயிடும். கால் அவ்வளோ வலிக்கும். அதனாலதான் அவரோட எங்கேயும் வெளியே போக மாட்டேன். பொய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? மாமி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? அட, நான் ஒரு விதவை. இப்படி எங்கேயாவது உட்கார்ந்து சாப்பிட முடியாது.
அட அத்தை, இது உங்க டெம்போ தானே, நீங்களே அப்படி சொல்லலாமா? நீங்க கவலைப்பட தேவையில்ல, நான் சாப்பிட எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், தட்டு கூட கொண்டு வந்திருக்கேன், இதோ பரிமாறுறேன், இருங்க. இந்தாங்க அத்தை, வெறும் வயிற்றுல பசியோட இருந்தா ஒரு சந்தோஷமும் இருக்காது. அதுவும் இல்லாம இப்ப உங்க உடம்பு இன்னும் முழுசா சரியாகலையே. ஆனா நான் மட்டும் சாப்பிடவா? நீங்க சாப்பிடலையா? அத்தை, நாங்க சாப்பிட்றோம், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இப்படி டெம்போல போய்கிட்டே சாப்பிட்டா இந்த விதவைக்கு எவ்வளவு பாவம் வந்து சேரும் தெரியுமா? உண்மையை சொன்னா உங்க யாருக்கும் அறிவு குறையல. நீங்க எல்லாரும் பெரிய சாப்பாட்டு ராமனாவே இருக்கீங்களே. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு தான். வெளியே வந்ததும் உங்களுக்கு புத்தி கெட்டுருச்சா? நான் திட்டிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தை, எப்படி இருக்கு? ரொம்ப ருசியா சமைச்சிருக்க. ரொம்ப நாள் பிறகு இப்படி ஒரு நெய் மனம் வீசுது. தெரியுமா, இந்த ஹல்வாவை சாப்பிட்டதும் எனக்கு எங்க அம்மா செஞ்ச மோகன் போக் ஞாபகம் வருது. அவங்க ரொம்ப ருசியா பண்ணுவாங்க, அதே மாதிரி இருக்கு. ஆனா இப்ப அம்மா கைப்பக்குவம் எங்க கிடைக்கும்? இந்த ஹல்வாவை யார் செஞ்சது? அத்தை, உங்க சின்ன மருமக அஹானா தான் பண்ணான். போதும், விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்தா நல்லாவே செய்வான். மாமி, அதையெல்லாம் விடுங்க, நம்ம அங்க போய் ஜாலியா இருக்கலாம். அப்புறம் நீங்க எங்களை அந்த குளத்துக்கு கூட்டிட்டு போவீங்கல்ல? இனி எல்லா இடத்துக்கும் போய்தான் ஆகணும். குளம் கூட வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அங்க போறேன், என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா அத்தை, ஒண்ணு சொல்லவா? பாருங்க, உங்க தம்பி உங்களை ரொம்ப நல்லா வரவேற்பாரு. இத்தனை வருஷம் கழிச்சு போறீங்க. அவங்களுக்கு தகவலும் சொல்லல, யாருகிட்டையும் ஃபோன் நம்பர் கூட இல்லை. நம்ம வரதை எப்படி சொல்றது? சொல்ல போனா என் புகுந்த வீட்டுல அவங்கள ரொம்பவே அவமானப்படுத்தினாங்க. என் புருஷனும் என் மாமியாரும் அவங்கள எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? அதன் பிறகு டாக்கூர் அண்ணி வந்தாங்க, அவங்களும் அவங்கள படுத்தாத பாடே இல்லை. வேற என்ன சொல்ல, நான் இப்ப அந்த வீட்டுக்காரியாவே மாறி போயிட்டேன். என்னால ஒன்றும் சொல்ல முடியல. அட, என்னோட பிறந்த வீட்டு ஆளுங்களை எந்த ஒரு விசேஷத்துக்கும் என்னால கூப்பிட முடியல. இவங்களும் என்ன அங்க போக விடல. அப்படியே அந்த உறவு மெதுவா அந்து போயிருச்சு. அதன் பிறகு அவங்களும் வரல, நானும் போல. அவங்க நம்மள எப்படி வரவேற்பாங்கன்னு தெரியல. அட அத்தை, ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அவர் உங்க கூட பிறந்த தம்பி, ஏன் தப்பா நடப்பாரு? நம்ம என்ன அங்க தங்கவா போறோம், போயிட்டு உடனே வந்துடுவோம். ஆனா அத்தை சொல்றது சரிதான், மதியம் வரைக்கும் தங்கித்தான் ஆகணும். இல்லைன்னா மதியத்துக்கு நீங்க என்ன சாப்பிடுவீங்க? இல்ல அத்தை, நாங்க தான் சாப்பாடை கொண்டு வந்திருக்கோமே, நாங்க எங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். ஒருவேளை அவங்க சாப்பிட கூப்பிட்டா கூட நாங்க வேணாம்னு சொல்லிடுவோம். பெரியம்மா, நம்ம அப்படியே ஊர் சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம், வேற என்ன? அட, இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. சரி, சீக்கிரமா சாப்பிடுங்க. ஏன்னு தெரியல, ஒரே நடுக்கமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அட என்னாச்சு? ஏய், நீ வாந்தி எடுக்க போறியா? என் பக்கத்துல வராது, அந்த பக்கம் போ. இல்ல பெரியம்மா, இது அந்த மாதிரி பதட்டம் இல்ல, இது வாந்தி வரதில்ல. உங்க மருமக என்ன பத்தி என்ன நினைப்பாருங்கிற கவலை தான் எனக்கு. நான் இங்க வந்துட்டேன், என் மாமியார் எனக்கு எதிராக அவர்கிட்ட போட்டு கொடுப்பாங்க, இதை நினைச்சுதா எனக்குள்ள ஒரு பதட்டமாவே இருக்கு. அப்புறம் என்ன ஆகுமோ? பாரு மஞ்சளி, வீட்டு பெரியவங்களை பத்தி தப்பா பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்ப நீ என் கூட வந்திருக்கல, என் கூடவே தான் திரும்பி வருவேன். அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். அப்புறம் போல்ட்டு விஷயத்தை விடு, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லு, நாங்க உன்னை எங்க கூட கூட்டிட்டு வரலன்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டே கங்கையை ஓட வச்சிருப்பேன். அப்போ உன்னை யார் கவனிச்சிருப்பா? அதுவும் சரிதான், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். இந்த பந்தாவெல்லாம் விட்டுட்டு பேசாம வந்து சாப்பிடு. நிஜமாவே சாப்பாடு ரொம்ப சூப்பர். ஒரு பூரி சாப்பிட்டதுக்கே வயிறு நிறைஞ்சிருச்சு. இப்போ நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. வாவ், நிஜமாவே ஆஹானா, பூரி எப்பவுமே சூப்பர். என்ன சொல்றது, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்பப்ப பண்ணு, காசு என்ன மரத்துலயா காய்க்குது. சரி, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அப்புறம் சீக்கிரமா பேக் பண்ணுங்க.
இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு, கிளம்புங்க. பாருங்க, ரூட் நாராயணபூர் வந்துருச்சு, சீக்கிரம் எந்திரிங்க. ஏய் டெம்போ டிரைவர், அண்ணா இங்க நிறுத்து. கேளு, முன்னாடி ரோடு சரியில்லை, ரொம்ப குறுகலா இருக்கு. நாங்க நடந்தே போறோம். சாயங்காலம் வரும்போது இங்கேயே மீட் பண்ணலாம். இந்த சாமான்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ, கதவை நல்லா மூடிக்கோ. போலாமா? ஹரு, ரோனு, அத்தை எல்லாரும் உள்ளதா இருக்காங்க போல, வாங்க உள்ள போலாம். வாங்க உள்ள போலாம், வாங்க. யார் இது? இது அக்கா, நீங்க இங்க திடீர்னு என்னாச்சு?